அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 16வது பாட அழகான நீளம் என்கிற பாடத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். நீளம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே தரம் 6 படிச்சிருக்கிறீங்க. நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த நீளம் தொடர்பாக நாங்கள் நிறைய நீளம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை, அதாவது நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இப்போ நீளத்தோட தொடர்பு பட்ட வகையில நாங்கள் எதுக்கெல்லாம் நீளத்தை பயன்படுத்துவோம் அப்படி என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடையில போய் ஒரு துணி வாங்கும் பொழுது 50 ரூபாய்க்கு துணி தாங்கோ அப்படி என்று கேட்கறது இல்லை. என்னென்று கேட்போம், ஒரு துணி வாங்க வேணும், எங்களுக்கு ஒரு உடுப்பு தைக்க வேணும், ஒரு துணி வாங்க போறோம். அப்ப கடையில போய் நாங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு துணி தாங்க அப்படி என்று கேட்க மாட்டோம். இத்தனை மீட்டர்ல துணி தாங்கோ, அதாவது எனக்கு ஒரு 2 மீட்டர் துணி தாங்கோ. ஏதாவது ஒரு துணியை உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தும் போது நாங்கள் என்னென்று கேட்போம், ஒரு 2 மீட்டர் துணி தாங்கோ அப்படின்ட்டு. அன்றாட வாழ்க்கையில நாங்கள் நீளத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேணும். ஒரு தேவைக்காக எவ்வளவு நீளமான பொருளோ அல்லது இப்போ உதாரணமாக ஒரு மேசை அடிக்கணும்னா நாங்கள் சும்மா அந்த மேசைய செய்யறது இல்லை. எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மீட்டர் நீளத்துல இத்தனை மீட்டர் அகலத்துல ஒரு மேசை தேவை அப்படி என்று ஒரு பொருளை செய்வதற்கு நாங்கள் அந்த நீளம் அகலம் என்பவற்றை பயன்படுத்துகிறோம். அப்ப நீளம் என்றா உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த நீளம் என்பது உயரம். உங்களுடைய உயரத்தை நாங்கள் அளக்கும் போது உயரமும் ஒரு வகையான நீளம்தான். உயரத்தை நாங்கள் என்னத்துல அளப்போம், உயரத்தை அளக்கும் போது அந்த உயரத்தை அளக்கக்கூடிய அந்த மிஷின்ல சென்டிமீட்டர், இத்தனை சென்டிமீட்டர் அப்படி அல்லது இத்தனை மீட்டர் இத்தனை சென்டிமீட்டர் என்று எங்களோட உயரத்தை நாங்கள் அளந்து பார்ப்போம். நீளம், உயரம், ஆழம், அகலம், தடிப்பு எல்லாமே நீளத்தை தான் குறிக்குது. ஒரு டேங்க்ல நீங்கள் ஒரு தொட்டி ஒன்று கட்டி இருக்கு. அந்த தொட்டியில தொட்டி எத்தனை மீட்டர் நீளத்துல தேவை அப்படி என்பதையும் நாங்கள் இந்த நீளத்தை பயன்படுத்தித்தான் செய்கிற நாங்கள். ஆகவே நீளம் என்னும் போது நீளத்தை அளக்கக்கூடிய அலகுகளாக நீளத்தை அளக்கும் அலகுகள். இப்போ நாங்கள் என்னென்ன அலகுகளால இந்த நீளங்களை அளப்போம் என்று பார்ப்போம். நீளத்தை அளப்பதற்காக நாங்கள் சென்டிமீட்டர், அதே போல மீட்டர், அதே போல கிலோமீட்டர் ஆகிய அலகுகளை பயன்படுத்துகிறோம். சென்டிமீட்டர் என்பது உயரம் குறைவான, கொஞ்சம் குறைவான உயரமோ நீளமோ உள்ள பொருட்களை அளக்கிறதுக்கு சென்டிமீட்டரை பயன்படுத்துவோம். மீட்டர் என்பது நாங்கள் இந்த துணி வாங்கும் போது, ஒரு மேசையை அடிக்கும் போது, அவ்வாறான நேரங்கள்ல நாங்கள் மீட்டர் என்னும் அலகை பயன்படுத்தி நீளத்தை அளக்கிறோம். கிலோமீட்டர் அப்படி என்றால் இது ரெண்டையும் விட கொஞ்சம் கூடின நீளமுடைய தூரங்களை அளக்கிறதுக்காக நாங்கள் இந்த கிலோமீட்டரை பயன்படுத்துகிறோம். அப்ப நீளத்தை அளக்கும் அலகுகளாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அலகுகள் சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். சென்டிமீட்டரை விட சிறிய அளவு இன்னொன்று இருக்கு, மில்லிமீட்டர். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் ஆகிய 4 அலகுகளையும் நாங்கள் நீளத்தை அளக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். மில்லிமீட்டர் என்றால் நீங்கள் உங்களுடைய அந்த வரைகோல் நேர் விளிம்புல பார்த்துருப்பீங்க. மில்லிமீட்டர், ஒரு சென்டிமீட்டருக்கு இடையில சின்ன சின்ன கோடுகளாக 10 கோடுகள் வர போடப்பட்டு இருக்கும். அதுல ஒரு சிறிய கோடைத்தான் நாங்கள் மில்லிமீட்டர் என்று சொல்லுவோம். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் ஆகிய 4 அலகுகளையும் நாங்கள்
நீளத்தை அளக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். இனி இந்த அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு பார்ப்போம். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். இந்த 4 அலகுகளுக்கும் இடையில உள்ள தொடர்பு பார்ப்போம். இந்த மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர் ஆகும். 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர்கள் சேர்ந்ததுதான் 1 சென்டிமீட்டர். அதே போல சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு பார்ப்போம். 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். 100 சென்டிமீட்டருக்கு சமனானது 1 மீட்டர். அடுத்ததாக மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு பார்ப்போம். 1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். 1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். எம்எம்டா மில்லிமீட்டர். மில்லிமீட்டர். சிஎம்டா சென்டிமீட்டர். எம்எண்டா மீட்டர். கேஎம்எண்டா கிலோமீட்டர். கிலோமீட்டர். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் ஆகிய அளவுகளை நாங்கள் குறியீட்டில் எழுதும்போது மில்லிமீட்டரை எம்எம் என்றும், சென்டிமீட்டரை சிஎம் என்றும், மீட்டரை எம் என்றும், கிலோமீட்டரை கேஎம் என்றும் எழுதி காட்டுவோம். இனி நாங்கள் கேள்விகளை செய்யும் போது இந்த குறியீட்டை பயன்படுத்தி தான் எழுதுவோம். எம்எம், சிஎம், எம், கே இந்த குறியீடுகளை பயன்படுத்தி தான் கேள்வி செய்வோம். அப்ப இந்த 4 அலகுகளுக்கும் இடையில உள்ள தொடர்பு 10 மில்லிமீட்டர்கள் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர்கள் சேர்ந்தது 1 மீட்டர். 1000 மீட்டர்கள் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். இதுல இருக்கிறதுலே ஆக குறைவான நீளத்தை அளக்கிறதுக்கு நாங்கள் மில்லிமீட்டரை பயன்படுத்துவோம். ஆக கூடின நீளத்தை அளக்கிறதுக்கு நாங்கள் கிலோமீட்டரை பயன்படுத்துவோம். மிகச்சிறிய அலகு மில்லிமீட்டர், மிகப்பெரிய அலகு கிலோமீட்டர். அந்த நீளத்தை அளக்கக்கூடிய அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பை வச்சு கொண்டு நாங்கள் கேள்விகளை செய்யலாம். நீளம் பாடத்துல நீளம் தொடர்பான அளவீடுகளை கூட்டுவோம், கழிப்போம், பெருக்குவோம், வகுப்போம். நீளம் இந்த அலகுகள் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர்ல தரப்படும் போது அந்த நீளங்களை கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறது தொடர்பாகத்தான் இந்த நீளம் என்கிற பாடத்துல படிக்க இருக்கிறேன். முதலாவதாக இந்த தொடர்பை பயன்படுத்தி நீளங்களை கூட்ட போறோம். நீளம் தொடர்பான அளவீடுகளின் கூட்டல். நீளம் தொடர்பான அளவீடுகளின் கூட்டல். நீளம் தொடர்பான அளவீடுகளை கூட்டுவோம். 2 அல்லது 2 அலகுகள் தரப்படும் போது பாருங்க, நம்ம வேற வேற 2 அலகுகளில் தரப்பட்ட நீளங்களை எவ்வாறு கூட்டுறது? முதலாவதாக 5 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். இதோட
5 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் ஆகிய அளவுகளில் தரப்பட்ட நீளங்களினுடைய கூட்டல் 5 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் என்பதனை இந்த நீளத்தோட 7 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டரை கூட்டுறோம். 5 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் இந்த அளவோட உதாரணமாக என்ன சொல்லலாம், நீளத்தை கூட்டுற மாதிரியான சந்தர்ப்பத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு ரிபனினுடைய ஒரு கருப்பு நிற ரிபனினுடைய நீளம் 5 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். ஒரு சிவப்பு நிற ரிபன் நீளம் 7 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர். இந்த கருப்பு மற்றும் சிவப்பு இந்த 2 ரிபன்களினுடைய மொத்த நீளம் எவ்வளவாக இருக்கும்? கருப்பு ரிபன் நீளம் 5 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர், சிவப்பு ரிபன் நீளம் 7 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர். இந்த 2 ரிபன்களினுடைய நீளங்களை 2 ரிபன்களினதும் மொத்த நீளம் என்னவாக இருக்கும் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 2 நீளங்களை நாங்கள் என்ன செய்வோம்? கூட்டுவோம். சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அலகுகளில் தரப்பட்ட நீளங்களினுடைய கூட்டல். கூட்டும் பொழுது நாங்கள் இலகுவாக கூட்டுறதுக்கு இந்த தந்திருக்கக்கூடிய அலகுகளை தனித்தனியாக எழுதி கூட்டுவோம். சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் ஆகிய 2 அலகுகள்ல தரப்பட்டிருக்குது. சென்டிமீட்டர் மில்லிமீட்டர். முதலாவது பாருங்க, 5 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். சென்டிமீட்டர்ல 5, மில்லிமீட்டர்ல 6. இதோட 7 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டரை கூட்டுறோம். 7 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டரை கூட்டுவோம். அலகுகளை தனித்தனியாக எழுதி கூட்டுறது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். கூட்டுவோம். கூட்டும் பொழுது முதலாவதாக மில்லிமீட்டர் இந்த நிரலை கூட்டிட்டு பிறகுதான் சென்டிமீட்டரை கூட்டும். மில்லிமீட்டர்களை கூட்டுவோம். 6 8 6ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா 14 மில்லிமீட்டர். 6 மில்லிமீட்டரையும் 8 மில்லிமீட்டரையும் கூட்டும் போது 14 மில்லிமீட்டர். 14 மில்லிமீட்டரை நாங்கள் இப்படியே போடக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர் என்று தெரியும். அப்ப 14 மில்லிமீட்டர்ல இருக்கிற 10 மில்லிமீட்டரை நாங்கள் அப்படியே வச்சுக்கொண்டு 14 மில்லிமீட்டர் என்ன எழுதலாம்? 10 மில்லிமீட்டர் சக 4 மில்லிமீட்டர். 14 மில்லிமீட்டர் 14 மில்லிமீட்டரை 10 மில்லிமீட்டர் சக 4 மில்லிமீட்டர் என்று எழுதலாம். 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர். ஆகவே இந்த 1 சென்டிமீட்டர் அப்படியே வச்சிருப்போம். அங்கால கொண்டு போறதுக்கு 4 மில்லிமீட்டரை மட்டும் நாங்கள் இங்கே எழுதுவோம். 14 மில்லிமீட்டர்ல 10 மில்லிமீட்டர் 14 மில்லிமீட்டர்களில் இருக்கக்கூடிய 10 மில்லிமீட்டர்களை 1 சென்டிமீட்டராக நாங்கள் அடுத்த நிரலுக்கு கொண்டு போக போறோம். ஆகவே இந்த 10 மில்லிமீட்டர் அப்படியே வச்சிருப்போம். மீதியாக இருக்கிறது 4 மில்லிமீட்டர். 4 மில்லிமீட்டரை இங்க எழுதி இருக்கிறோம். இனி இந்த 10 மில்லிமீட்டர் ஆக இருக்கிறது 1 சென்டிமீட்டராக மாறி சென்டிமீட்டருக்குரிய நிரலுக்கு கொண்டு போய் நாங்கள் கூட்ட போறோம். 1 5 கூட்டணும் 6 6ஓட 7 கூட்டினோம்னா 13 13 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர். 14 மில்லிமீட்டருக்கு 14 மில்லிமீட்டர்கள்ல இருக்கக்கூடிய 10 மில்லிமீட்டரை 1 சென்டிமீட்டர் ஆக்கி நாங்கள் சென்டிமீட்டர் நிரலுக்கு கொண்டு போய் கூட்டுவோம். அப்ப மீதியாக மில்லிமீட்டர் லெவல இருக்கு 4 இருக்கு. 4 மட்டும் நாங்கள் இங்க எழுதுவோம். ஆகவே இவ்வாறு நாங்கள் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்ல தரப்படக்கூடிய 2 நீளங்களை கூட்ட வேணும். அலகுகளை தனித்தனியாக எழுதி கூட்டும் போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்தது மீட்டர் சென்டிமீட்டர்ல தரப்பட்ட நீளங்களை கூட்டுவோம். விடைய நீங்கள் எடுத்து எழுத வேணும். 13 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர்.
5 மீட்டர் 35 சென்டிமீட்டர். இந்த நீளத்தோட 6 மீட்டர் 80 சென்டிமீட்டரை கூட்டுவோம். 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர் நீளத்துடன் 6 மீட்டர் 80 சென்டிமீட்டர் நீளத்தை கூட்டுவோம். மீட்டர் சென்டிமீட்டர்ல இந்த அலகுகள் தரப்பட்டிருக்குது. நாங்கள் அலகுகளை தனித்தனியாக எழுதுவோம். மீட்டர் சென்டிமீட்டர். மீட்டர்ல 5 மீட்டர் சென்டிமீட்டர்ல 35 சென்டிமீட்டர். 6 மீட்டர் 80 சென்டிமீட்டர். மீட்டர்ல 6 சென்டிமீட்டர்ல 80 எழுதலாம். 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர். மீட்டர்ல 5 சென்டிமீட்டர்ல 35. 6 மீட்டர் 80 சென்டிமீட்டர். மீட்டர்ல 6 சென்டிமீட்டர்ல 80 கூட்டுவோம். 5 இதையும் கூட்டினோம்னா 5 8 3 கூட்டினோம்னா 11 115. அப்ப எத்தனை வருது? 115 சென்டிமீட்டர் வருது. 115 சென்டிமீட்டரையும் நாங்கள் இப்படியே எழுத வேணாம். 115 சென்டிமீட்டரை 100 சென்டிமீட்டர் வாரமாடி பிரிப்போம். 100 சென்டிமீட்டர் சக 15 சென்டிமீட்டர். ஏனென்றா பக்கத்துல இருக்கிறது மீட்டருக்குரிய நிறம். மீட்டர் பக்கத்துல இருக்க 100 சென்டிமீட்டரை நாங்கள் 1 மீட்டராக அங்க கொண்டு போகலாம். ஆகவே 100 தனியாகவும் 15 தனியாகவும் எழுதலாம். 100 சென்டிமீட்டர் 15 100 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் என்பது 1 மீட்டர் 15 சென்டிமீட்டர். 115 சென்டிமீட்டர்ல 1 மீட்டரும் 15 சென்டிமீட்டரும் இருக்குது. ஆகவே இந்த 15 சென்டிமீட்டரை மட்டும் இங்க எழுதணும். மீதி இருக்கிற 1 மீட்டரை மீட்டருக்குரிய நிரலுக்கு கொண்டு வருவோம். 1 5 6 6 12 ரெண்டையும் இந்த நீளங்களை கூட்டும் போது சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டரில் தரப்பட்ட இந்த நீளங்களை கூட்டும் போது விடையாக என்ன கிடைக்குது? 12 மீட்டர் 15 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ல நீங்கள் கூட்டி வரும்போது அதுல மீட்டருக்கு கொண்டு போகக்கூடிய அளவுகள் நீளங்கள் இருந்தால் அது அப்படி அங்கால கொண்டு போயிடும். 115 வருது. 100 சென்டிமீட்டரை 1 மீட்டராக பக்கத்துல கொண்டு போறோம். பக்கத்து நிரலுக்கு மீதியாக 15 சென்டி இருக்கிற 15 சென்டிமீட்டர் மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். நாங்கள் இந்த நீளங்களை கூட்டுறது தொடர்பாக படிச்ச நாங்கள் வேறு 2 வெவ்வேறு அலகுகளில் தரப்பட்ட நீளங்களை கூட்டும் போது அந்த அலகுகளை தனித்தனியாக எழுதி கூட்டுறது என்பது இலகுவானது ஆகும். இனி இந்த நீளம் தொடர்பான அளவுகளை நாங்கள் நீளத்தை கூட்டுறது தொடர்பாக ஒரு கேள்வி பார்ப்போம். உண்டாவது ரமேஷ் தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்வதற்கு ரமேஷ் தன்னுடைய வீட்டிலிருந்து பாடசாலைக்கு போறார். பாடசாலைக்கு செல்வதற்கு 5 கிலோமீட்டர் 50 சென்டி 5 கிலோமீட்டர் 250 மீட்டர் தூரத்தை பேருந்திலும்
ஒரு கிலோமீட்டர் 700 மீட்டர் தூரத்தை நடந்தும் சென்றார் எனின் நடந்தும் சென்றார் எனின் ரமேஷின் வீட்டிலிருந்து ரமேஷின் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள முழு தூரம் எவ்வளவு? முழு தூரம் எவ்வளவு? பாருங்க, ரமேஷ் தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு போறதுக்கு 5 கிலோமீட்டர் 250 மீட்டர் தூரத்தை பேருந்துல எவ்வளவு தூரம் போறார்? 5 கிலோமீட்டர் 250 மீட்டர் தூரம் பேருந்துல போறார். பேருந்துல செல்லக்கூடிய தூரம் 5 கிலோமீட்டர் 250 மீட்டர். பேருந்துல போறார். 1 கிலோமீட்டர் 800 மீட்டர் தூரத்தை நடந்தும் செல்கிறார் எனின் அவரது வீட்டை இருந்து பாடசாலைக்கு உள்ள மொத்த தூரம் எவ்வளவு? அவரது வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள முழு தூரம் எவ்வளவு? மொத்த தூரம் காண வேணும். மொத்த தூரம் மொத்தமாக என்று வந்தா நாங்கள் என்ன செய்வோம்? 2 நீளங்களையும் கூட்டுவோம். பேருந்துல சென்ற தூரம் எவ்வளவுன்னு பார்க்கிறோம், நடந்து சென்ற தூரம் எவ்வளவுன்னு பார்க்கிறோம். 2 தூரத்தையும் கூட்டும் பொழுது அவரது வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள மொத்த தூரம் கிடைக்கும். ரெண்டையும் கூட்டுவோம். அந்த பாருங்க, இந்த நீளங்கள் கிலோமீட்டர் மீட்டர்ல தரப்பட்டிருக்குது. ஆகவே கிலோமீட்டர் மீட்டர் தனித்தனியாக எழுதுவோம். பேருந்துல செல்லக்கூடிய தூரம் 5 கிலோமீட்டர் 250 மீட்டர். 5 கிலோமீட்டர் 250 மீட்டர். நடந்து செல்லக்கூடிய தூரம் 1 கிலோமீட்டர் 800 மீட்டர். ரெண்டையும் கூட்டுவோம். முதலாவது மீட்டருக்குரிய நிரலை கூட்டிட்டு தான் நாங்கள் கிலோமீட்டருக்கு வர வேணும். சிறிய அளவு கூட்டின பிறகுதான் பெரிய அளவுக்கு வாரது. 250 800 கூட்டுவோம். 0 5 8 2 கூட்டினீங்கன்னா 1050 மீட்டர். 1050 மீட்டர். இதை நாங்கள் அப்படியே எழுதக்கூடாது. ஏனென்றால் இதுல 1000 மீட்டரும் இருக்கு, ஒரு 50 மீட்டரும் இருக்கு. 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே 1050 மீட்டர்ல இருக்கக்கூடிய 1000 மீட்டரை 1 மீட்டராக நாங்கள் இங்கால கொண்டு வருவோம். ரெண்டையும் கூட்ட 1050 மீட்டர் வருது. 50 மீட்டர் இங்க எழுதுவோம். 1000 மீட்டரை கிலோமீட்டர் நிரலுக்கு கொண்டு வரும்போது 1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். 1050 மீட்டர்ல இருக்கக்கூடிய 1000 மீட்டர்களை 1 கிலோமீட்டராக கிலோமீட்டருக்குரிய நிரலுக்கு கொண்டு வருவோம். 1 5 கூட்டும் 6, 6 கூட்டினீங்கன்னா 7. அவரது வீட்டில இருந்து பாடசாலைக்குள்ள மொத்த தூரம் எவ்வளவு? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் 50 மீட்டர். 7 கிலோமீட்டர் ரமேஷின் வீட்டை இருந்து பாடசாலைக்குள்ள மொத்த தூரம் 7 கிலோமீட்டர் 50 மீட்டர் ஆகும்.
பிள்ளைகள், நாங்கள் நீளம் தொடர்பான அளவுகளின் கூட்டல் செய்த மாதிரியே இனி நீளம் தொடர்பான அளவுகளினுடைய கழித்தலை செய்வோம். நீளம் தொடர்பான அளவுகளினுடைய கழித்தல். இந்த நீளம் தொடர்பான அளவுகளை கழிக்க போறோம். இப்போ கூட்டல் மாதிரியே தான் நாங்கள் கழித்தல் செய்வோம். ரெண்டு வெவ்வேறான அளவுகளில் நீளங்கள் தரப்படும் போது ஒன்றிலிருந்து இன்னொன்று எவ்வாறு கழிக்கிறது. உதாரணமாக 10 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டரை கழிப்போம். 10 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டரை கழிப்போம். சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்ல இந்த நீளங்கள் தரப்பட்டு இருக்குது. ஆகவே சென்டிமீட்டர் மில்லிமீட்டர். இதுல இருந்து கழிக்க போறோம் 10 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர்ல இருந்து கழிக்க போறோம். ஆகவே முதலாவதாக 10 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர். சென்டிமீட்டர்ல 10 மில்லிமீட்டர்ல 8. இந்த நீளத்துல இருந்து 3 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டரை கழிப்போம். சென்டிமீட்டர்ல 3 மில்லிமீட்டர்ல 6 கழிக்கிறோம். முதலாவதாக மில்லிமீட்டருக்குரிய இடது பக்கம் இருந்து கழிச்சு கொண்டு வாங்க. மில்லிமீட்டர் கழிப்போம். 8ல இருந்து 6 கழிச்சு நீங்கண்டா 2. 10ல இருந்து 3 கழிச்சு நீங்கண்டா 7. கழிக்கும் போது என்ன கிடைக்குது? விடையாக 7 சென்டிமீட்டர். விடை எடுத்து எழுத வேணும். 7 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர். இப்போ 10 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர் நீளமுடைய நீளத்தில் இருந்து ஒரு இதற்கு உதாரணமாக நாங்கள் என்ன சொல்லலாம்? அந்த ஒரு துணியை வெட்டி எடுக்கிறத சொல்லலாம். 10 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அப்படி என்றால் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் என்றால் சிறிய அளவுகள் தான். 10 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர் நீளமுடைய ஒரு பேப்பர், ஒரு அதாவது ஒரு நாடாவில் இருந்து 10 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர் நீளமுள்ள நாடாவில் இருந்து 3 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் நீளமுடைய நாடா வெட்டி எடுக்கப்பட்டது. வெட்டி எடுக்கப்பட்டதுன்னா நாங்கள் கழிக்க வேணும். வெட்டி எடுக்கப்பட்டால் எஞ்சியுள்ள நாடாவின் நீளத்தை காண்க. அப்படி என்ன நாங்கள் என்ன செய்வோம்? கழிப்போம். மொத்தமாக கூட்டுவோம். இப்ப ஒரு அளவான நாடாவோட வெள்ளன நாங்கள் பார்த்த நாங்கள் இந்த தூரம் கேள்வி. அவர் வீட்டை இருந்து பாடசாலைக்குள்ள தூரம், தூரத்தை காண்றதுக்கு பேருந்துலையும் போறார், நடந்தும் போறார். அப்ப மொத்த தூரம் காண்றதுக்கு நாங்கள் பேருந்துல சென்ற தூரத்தையும் நடந்து சென்ற தூரத்தையும் கூட்டுறோம். அப்ப மொத்த தூரம் சேர்க்கும் போது 2 நாடாக்களை சேர்க்கும் போது அப்படியெல்லாம் கேள்வி வந்தா நாங்கள் கூட்டுவோம். அதே நேரம் இந்த அளவான 10 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர் நீளமுடைய ஒரு நாடாவில இருந்து 3 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் நீளமுடைய ஒரு நீளமுடைய நாடாவானது வெட்டி எடுக்கப்பட்டது. எஞ்சியுள்ள நாடாவின் நீளத்தை காண்க. அப்படின்னா நாங்கள் இந்த நாடாவினுடைய மொத்த நீளத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட நாடாவினுடைய நீளத்தை கழிச்சு எஞ்சியுள்ள நாடாவின் நீளத்தை கண்டுபிடிப்போம். இப்ப கழித்தல இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். என்னென்ன கழிக்கிறது கூட்டல் செய்த மாதிரியே தான் அந்த வெவ்வேறு அலகுகளில் நீளம் தரப்படும் போது தனித்தனியாக அந்த அலகுகளை எழுதி கழிக்கிறது என்பது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். இதே போல இன்னும் ஒரு கேள்வி செய்வோம்.
75 மீட்டர் 5 சென்டிமீட்டர். 75 மீட்டர் 5 சென்டிமீட்டர் நீளத்துல இருந்து 57 மீட்டர் 85 சென்டிமீட்டர் நீளத்தை நாங்கள் கழிக்கிறோம். 75 மீட்டர் 5 சென்டிமீட்டர்ல இருந்து 57 மீட்டர் 85 சென்டிமீட்டர் நீளத்தை கழிக்கிறோம். என்னென்ன கழிப்போம்? என்னென்ன அளவுகள் தரப்பட்டிருக்குது? மீட்டர் சென்டிமீட்டர், இங்கேயும் மீட்டர் சென்டிமீட்டர். தந்திருக்கக்கூடிய வெவ்வேறான அலகுகளை எழுதுவோம். மீட்டர் சென்டிமீட்டர். இதுல இருந்து இதை கழிக்க வேணும். முதலாவதாக இந்த நீளத்தை எழுத வேணும். 75 மீட்டர் 5 சென்டிமீட்டர். இதுல இருந்து 57 மீட்டர் 85 சென்டிமீட்டர் கழிக்க போறோம். பாருங்க, 5 சென்டிமீட்டர்ல இருந்து 85 சென்டிமீட்டரை நாங்கள் கழிக்க வேணும். 5 சென்டிமீட்டர்ல இருந்து 85 சென்டிமீட்டரை கழிக்க முடியுமா? இல்லை. 5 சென்டிமீட்டரை விட 85 சென்டிமீட்டர் நீளம் கூடியது. 5 விட 85 பெருசு. 5 சென்டிமீட்டரை விட 85 சென்டிமீட்டர் நீளம் கூடினதாகவே இதுல இருந்து இதை நாங்கள் கழிக்க முடியாது. அப்ப என்ன செய்வோம்? இந்த மீட்டருக்குரிய நிரலில இருந்து நாங்கள் 1 மீட்டரை சென்டிமீட்டருக்கு கொண்டு வருவோம். மீட்டர்ல இருந்து 1 மீட்டரை கடன் வாங்குவோம். 75 மீட்டர்ல இருந்து 1 மீட்டரை இங்க கொண்டு வரோம். 1 மீட்டரை கொண்டு வரும்போது 1 மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? சென்டிமீட்டருக்கு கொண்டு வரோம். ஒன்றை கொண்டு வந்து 15 போட்டுறக்கூடாது. 1 மீட்டரை நாங்கள் சென்டிமீட்டருக்கு கொண்டு வரோம். 1 மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர். அப்ப இங்க இருந்து 1 மீட்டரை கொண்டு வரும்போது 100 சென்டிமீட்டர் இங்க கிடைக்கும். 100 சென்டிமீட்டர் கொண்டு வந்திருக்கிறோம். இதுல ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குது. 100ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 105 சென்டிமீட்டர். 105 சென்டிமீட்டரை இங்க கொண்டு வந்துட்டோம். 100 கொண்டு வரோம். இங்க ஏற்கனவே 5 இருக்கு. 105 சென்டிமீட்டர்ல இருந்து 85 கழிப்போம். 5ல இருந்து 5 கழிச்சோம்னா 0. 10ல இருந்து 2 கழிச்சோம்னா 10ல இருந்து 8 கழிச்சோம்னா 2. 105ல இருந்து 85 சென்டிமீட்டரை கழிக்கும் போது 20 சென்டிமீட்டர். இனி அப்ப இங்க இருந்து 1 மீட்டரை நாங்கள் இங்கால கொடுத்துட்டோம். அப்ப இங்க இதுல 74 மீட்டர் இருக்கும். 74ல இருந்து 57 கழிப்போம். 4ல இருந்து 7 கழிச்சு 4ல இருந்து 7 கழிக்க முடியாது. இங்க வந்து 1 வாங்கினீங்கன்னா 14. 7 கழிச்சோம்னா 7. 6ல இருந்து 5 கழிச்சோம்னா 1. 74ல இருந்து 57 கழியும். 4ல இருந்து 7 கழிக்க இயலாது. 1. 14ல இருந்து 7 கழிச்சினீங்கன்னா 7. 6 இருக்கும். 74ல இருந்து 57 கழிக்கும் போது 17. ஆகவே 75 மீட்டர் 5 சென்டிமீட்டர்ல இருந்து 57 மீட்டர் 85 சென்டிமீட்டரை கழிக்கும் போது விடையாக என்ன கிடைக்குது? 17 மீட்டர் 20 சென்டிமீட்டர். 17 மீட்டர் 20 சென்டிமீட்டர். அடுத்ததாக 3வது கேள்வி. நீர்த்தடாகம் ஒன்றின் ஆழம் நீர்த்தடாகம் ஒன்றின் ஆழம்
ஒரு மீட்டர் 40 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு மீட்டர் 40 சென்டிமீட்டர் ஆகும். கேள்வி எழுதலாம் நீங்கள். அதில் 80 சென்டிமீட்டர் உயரத்திற்கு 80 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் நிரம்பி உள்ளது. நீர் நிரம்பி உள்ளது. நீர் நிரம்பி உள்ளது. தடாகம் முற்றாக நிரம்புவதற்கு முற்றாக நிரம்புவதற்கு இன்னும் எவ்வளவு உயரத்திற்கு நீர் நிரப்ப வேண்டும்? இன்னும் எவ்வளவு உயரத்திற்கு நீர் நிரப்ப வேண்டும்? பாருங்க, நீர் தடாகம் ஒன்றின் ஆழம் 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு நீர் தடாகம் ஒன்றினுடைய ஆழம் என்றால் அதன் உயரம் எல்லாம் ஆழம் உயரம் எல்லாமே நீளத்துக்குள்ளதான் நடக்கும். நீர் தடாகம் ஒன்றின் ஆழம் 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர் ஆகும். அதில் 80 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் நிரம்பி உள்ளது. தடாகம் முற்றாக நிரம்புவதற்கு இன்னும் எவ்வளவு உயரத்திற்கு நீர் நிரப்ப வேணும்? ஒரு இப்படி ஒரு நீர் தடாகம் இருக்குது. நீர் தடாகத்தினுடைய ஆழம் நீர் தடாகத்தின் ஆழம் என்றால் நீர் தடாகத்தின் மொத்த உயரம் 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர். நீர் தடாகத்தின் ஆழம் என்றால் இதுல இருந்து இதுவரையான உயரம். இந்த உயரத்துல 80 சென்டிமீட்டர் இவ்வளவு 80 சென்டிமீட்டர் வைப்போம். 80 சென்டிமீட்டருக்கு நீர் நிரம்பி இருக்குது. மொத்த உயரம் 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர். இதுல 80 சென்டிமீட்டர் வரதான் நீர் இருக்குது. அப்ப இன்னும் முற்றாக முழுக்க நிரப்புறதுக்கு நாங்கள் இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு நீர் நிரப்ப வேணும்? முழுக்க நீர் தடாகத்தை முழுவதுமாக நிரப்புவதற்கு இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு நீரை இட வேண்டும், நீர் நிரப்ப வேண்டும்? அப்படின்னா நாங்கள் என்ன செய்யறது? கூட்டுவோமா? இங்க கூட்ட மாட்டோம். எஞ்சிய நீர் என்ற அளவு கேட்கப்படுது. மொத்த உயரம் எஞ்சிய நீரில் எஞ்சிய பகுதியினுடைய அளவு. மொத்த உயரம் இவ்வளவு 80 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. அப்ப இன்னும் எவ்வளவு ஊற்ற வேண்டும்? வேண்டாம், நாங்கள் என்ன செய்வோம்? அந்த மொத்த உயரத்தில இருந்து அந்த எவ்வளத்துக்கு நீர் நிரம்பி இருக்கிறோம் அந்த உயரத்தை நாங்கள் கழிப்போம். ஆகவே 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர்ல இருந்து 80 சென்டிமீட்டரை கழிப்போம். நிரப்பப்பட வேண்டிய நீரின் அளவை காண்றதுக்கு உயரத்தை எவ்வளவு உயரத்துக்கு இன்னும் நீர் நிரப்பப்பட வேணும். அந்த உயரத்தை காண்றதுக்கு மொத்த உயரத்திலிருந்து நீர் நிரப்பப்பட்ட ஆழ உயரத்தை கழிக்கிறோம். 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர்ல இருந்து 80 சென்டிமீட்டரை கழிப்போம். கழிக்கும் போது தனித்தனியா மீட்டர் சென்டிமீட்டர்ல இந்த அலகுகள் மொத்த உயரமானது மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் தரப்பட்டிருக்குது. ஆகவே மீட்டர் சென்டிமீட்டர்
1 மீட்டர் மொத்த உயரம் 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர் இருந்து 80 சென்டிமீட்டரை கழிக்கிறோம். 80 சென்டிமீட்டர் இங்க 80 சென்டிமீட்டர் மட்டும்தான் இருக்கு. 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர்ல இருந்து 80 சென்டிமீட்டரை கழிக்கிறோம். முதலாவது சென்டிமீட்டர் நிரல கழிப்போம். 40ல இருந்து 80 கழிக்க வேணும். 40ல இருந்து 80 நாங்கள் கழிக்க முடியாது. 40 விட 80 பெருசு. நீளம் கூடி 40 சென்டிமீட்டரை விட 80 சென்டிமீட்டர் நீளம் கூடியது. ஆகவே 40ல இருந்து 80 கழிக்க முடியாது. இங்க மீட்டருக்குரிய நிரல்ல இருந்து 1 மீட்டரை வாங்குவோம். இங்க இருந்து 1 மீட்டரை சென்டிமீட்டருக்கு கொண்டு வாரீங்க. 1 மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர். இங்க ஏற்கனவே 40 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப மொத்தமாக 140 சென்டிமீட்டர். 140ல இருந்து 80 கழிப்போம் 0. 14ல இருந்து 8 கழிச்சோம்னா 6. 60 சென்டிமீட்டர் நிரல்ல 60 வந்துட்டு. மீட்டருக்குரிய நிரலை பார்ப்போம். இங்க 1 மீட்டர் இருந்தது. 1 மீட்டரையும் நீங்கள் சென்டிமீட்டருக்கு கொண்டு போயிட்டீங்க. அப்ப இங்க எதுவுமே இல்லை. மீட்டர்ல 0 தான் இருக்குது. மீட்டருக்குரிய நீளம் இல்லை. இதை நீங்கள் அங்கால கொண்டு போய் கழிச்சிட்டீங்க. ஆகவே 60 சென்டிமீட்டர். அப்ப இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட வேணும்? 60 சென்டிமீட்டர். 80 சென்டிமீட்டரை 60 சென்டிமீட்டரையும் கூட்டினோம்டா இது வரும். மொத்த உயரம் வரும். நீர் நிரப்பப்பட்ட உயரம் 80 சென்டிமீட்டர். இன்னும் நீர் நிரப்பப்பட வேண்டிய உயரம் 60 சென்டிமீட்டர். மொத்தமாக இந்த நீர் தடாகத்தினுடைய உயரம் 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இவ்வாறு இந்த பந்தி கேள்விகள் தரப்படும் போது கேள்வியை வாசிச்சு நாங்கள் இதுல கூட்ட வேணுமா கழிக்க வேணுமா என்பதை யோசிச்சு கொண்டு செய்ய வேணும். இவ்வாறான கேள்விகள்ல இந்த துணி கேள்விகள், துணியில பார்த்தனீங்கன்னா ஒரு அளவான துணியில இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவான துணியை வெட்டும் போது எஞ்சிய துணியினுடைய அளவு அப்படியேண்டா கழிப்போம். அதே போல இவ்வாறான கேள்வியிலையும் நாங்கள் இந்த நீளங்களை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அவதானிக்கிறோம். அப்ப இதுவரை நாங்கள் நீளம் தொடர்பான அளவுகளினுடைய கூட்டல் மற்றும் கழித்தல் பார்த்த. நாங்கள் நீளங்களை வெவ்வேறு 2 வெவ்வேறு அளவுகள்ல நீளம் தரப்படும் போது அந்த நீளங்களை எவ்வாறு கூட்டுறது கழிக்கிறது என்பது தொடர்பாக படித்த நாங்கள். கூட்டுறது கழிக்கிறதுக்காக நாங்கள் அந்த தொடர்பை பயன்படுத்தி தான் செய்வோம். 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். 1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். இந்த தொடர்பை பயன்படுத்தி மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் ஆகிய அலகுகளில் நீளங்கள் தரப்படும் போது நாங்கள் கூட்டுறது கழிக்கிறது தொடர்பாக இந்தியன் வகுப்புல படிச்ச நாங்கள். இதோட நாங்கள் இந்தியன் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.